Hi everyone, welcome to our Kabis Pharmatomic channel. Today we are going to discuss about the therapeutic incompatibility. Last class in about the chemical incompatibility and these examples of chemical incompatibility like alkaloidal incompatibility, soluble salicylate incompatibility, chemical evaluation of carbon dioxide gas, and last miscellaneous incompatibility. Okay, today we are going to see about the therapeutic incompatibility and the reasons to following the therapeutic incompatibility. Okay, let's see one by one. நம்ம லாஸ்ட் கிளாஸில் கெமிக்கல் இன்கம்பேட்டபிலிட்டி பற்றி பார்த்தோம், அதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெரப்பியூட்டிக் இன்கம்பேட்டபிலிட்டி டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதோட ரீசன்ஸ் டு ஃபாலோயிங் அந்த மெத்தட்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெரப்பியூட்டிக் இன்கம்பேட்டபிலிட்டியில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெரப்பியூட்டிக் இன்கம்பேட்டபிலிட்டினா அப்படியே என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இட் மே பி ரிசல்ட் ஆஃப் ப்ரிஸ்கிரைபிங் சர்டன் ட்ரக்ஸ் டு எ பேஷண்ட் with intention to produce a specific degree of pharmacological action, but the nature or intensity of the action produced is different from that intended by the prescriber. Okay, prescriber வந்து மாற்றி கொடுத்தாலுமே வந்துட்டு நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்ம ஃபார்மசிஸ்ட் வாங்கும்போது அதை நம்ம வந்து எரர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து டிஸ்பென்ஸ் பண்ணணும். பிகாஸ் இட் மே காசஸ் தெரப்பியூட்டிக் ஆக்ஷன்ஸ். ஓகே, திஸ் அக்கர்ஸ் டியூ டு தி ஃபாலோவிங் ரீசன்ஸ் ஆர் எரர் இன் டோசேஜ், ராங் டோஸ் ஆர் டோசேஜ் ஃபார்ம், கான்ட்ரா இண்டிகேட்டட் ட்ரக்ஸ், சைனர்ஜிஸ்டிக் அண்ட் ஆன்டகோனிஸ்டிக் ட்ரக் அண்ட் ட்ரக் இன்ட்ராக்ஷன். ஓகே, இது எல்லாமே ரீசன்ஸாக ஃபாலோ ஆகும். ஃபஸ்ட்டு வந்து எரர் இன் டோசேஜ் அப்படின்னா இப்போ டோசேஜ் அதோட எம்ஜிஸ் வந்து நம்ம ராங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் ராங் டோஸ் ஆர் டோசேஜ் ஃபார்ம் மீன்ஸ் ப்ரிஸ்கிரைபர் வந்து கேப்சூல் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இல்லை டேப்லெட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, தென் அதோட சிரப் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, என்ன டோசேஜ் ஃபார்ம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் வந்து நம்ம டிஸ்பென்ஸ் பண்ணணும். தென் கான்ட்ரா இண்டிகேட்டட் ட்ரக்ஸ் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இந்த ட்ரக் எடுக்கும்போது இப்போ இந்த டிசீஸ் இருக்குது, இந்த டிஸார்டர் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா, அவங்களோட பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரிலாம் நம்ம பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ட்ரக் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணணும். தென் சைனர்ஜிஸ்டிக் அண்ட் ஆன்டகோனிஸ்டிக் ட்ரக்கு, இப்போது ஒரே மாதிரி உள்ள ட்ரக், ஓகே, இட் இன்க்ரீசஸ் தி ஆக்டிவிட்டி. தென் ஆப்போசிட் உள்ள ட்ரக்ஸ் இருக்கிறதையும் நம்ம செக் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். தென் ட்ரக் இன்ட்ராக்ஷன், நம்ம இந்த ட்ரக் எடுக்கும்போது வந்துட்டு என்னென்ன இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ட்ரக் இன்ட்ராக்ஷன். பிகாஸ் தி தெரப்பியூட்டிக் இன்கம்பேட்டபிலிட்டி, எரர் இன் டோசேஜ், ராங் டோஸ் ஆர் டோசேஜ் ஃபார்ம், கான்ட்ரா இண்டிகேட்டட் ட்ரக், சைனர்ஜிஸ்டிக் அண்ட் ஆன்டகோனிஸ்டிக் ட்ரக், ட்ரக் இன்ட்ராக்ஷன். In first one, error in dosage, many therapeutic incompatibility result to form error in writing or interpreting the prescription order. The most serious type of dosage error in the dispensing is overdosage of the medicament. இது எப்படின்னா எரர் இன் டோசேஜ், டோசேஜில் என்ன எரர் வரும் அப்படின்னா, இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து டிஸ்பென்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அந்த ட்ரக் தான் நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஓல்டேஜ் பீப்புளாக இருக்காங்களா, அடல்ட்டாக இருக்காங்களா, சைல்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிஸ்பென்ஸ் பண்ணணும். ப்ரிஸ்கிரைபர் வந்து அதுவே நம்ம மாற்றி எழுதியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து திருப்பியும் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து ரீடேக் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி வாங்கி அதை வந்து டிஸ்பென்ஸ் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஃபார்மசிஸ்ட்டே வந்து அந்த எரரெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபைனலாக தான் நம்ம வந்து ட்ரக்ஸை வந்து டிஸ்பென்ஸ் பண்ணணும். இதுதான் இதில் கொடுத்துருக்கு. இட் பிகம்ஸ் தி டியூட்டி ஆஃப் த ஃபார்மசிஸ்ட் டு டேக் த ப்ரிஸ்கிரிப்ஷன் பிஃபோர் டிஸ்பென்சிங் இட். ஃபார்மசிஸ்ட் இஸ் ஆஃபன் இன் த பொசிஷன் டு டிடெக்ட் சச் எரர் அண்ட் ஹெல்ப் டு அவாய்ட் தி சச் ப்ராப்ளம்ஸ். ஓகே, for example, atropine sulfate 0.06 gram, phenobarbital 0.015 gram, aspirin 0.300 gram. Prepare a capsule. In this prescription, quantity of atropine sulfate in each capsule is more than its minimum recommended dose. Okay, so the prescription is referred back to the prescriber to correct the overdose of the atropine sulfate. திருப்பி வந்து நம்ம அதில் நம்ம எரர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து ப்ரிஸ்கிரைபர் கிட்ட நம்ம பேக் கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக எழுதி வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஓவர்டோசன் ஆஃப் அட்ரோஃபின் சல்ஃபேட் வந்து கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேஷண்ட் கிட்ட வந்து டிஸ்பென்ஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம பேஷண்ட்டுக்கு டிஸ்பென்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இதுதான் வந்துட்டு எரர் இன் டோசேஜ். நெக்ஸ்ட் ஒன்
Wrong dose or dosage form. These are certain drugs which have the quite similar names and there is always a danger of dispensing the wrong dose, which means இது என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரே மாதிரி உள்ள ட்ரக்கு ஓகே லுக்கு லைக் பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கும், தென் அதுக்கப்புறம் சவுண்டை லைக் ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன் வர ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ராங் டோஸ் ஆர் டோசேஜ் ஃபார்ம். இது வந்து டிஸ்பென்ஸ் பண்ணும்போது ராங் டோஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுதான் வந்துட்டு ராங் டோஸ் ஆர் டோசேஜ் ஃபார்ம். ப்ரெட்னிசோன் அண்ட் ப்ரெட்னிசோலோன், digoxin and digitoxin. Sometimes many drugs are available in different dosage form. இப்போ prednisone tablet இருந்துச்சுன்னா it may in different capsule or any other அந்த மாதிரி சிரப்பு சஸ்பென்ஷன் அந்த மாதிரி இல்லை நிறையா டோசேஜ் ஃபார்மில் இருக்கும். அது நம்ம வந்து கரெக்டாக பார்த்து தான் நம்ம வந்து டிஸ்பென்ஸ் பண்ணணும். அது அதில் கொடுத்துருக்காங்க. ஆர் அவைலபிள் இன் டிஃப்ரெண்ட் டோசேஜ் ஃபார்ம் அண்ட் ஹென்ஸ் இஃப் ஆல் த டோசேஜ் ஃபார்ம் இஸ் நாட் கிளியர்லி மென்ஷன்ட் ஆன் த ப்ரிஸ்கிரிப்ஷன். இப்போ சப்போஸ் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து கரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணாமல் ப்ரிஸ்கிரைபர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா திருப்பி நம்ம ப்ரிஸ்கிரைபர்கிட்ட திருப்பி நம்ம கொடுத்ததுக்கப்புறம் ரீகரெக்ட் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம பேஷண்ட் கிட்ட டிஸ்பென்ஸ் பண்ணணும். ஓகே, இட் பிகம் நெசசரி டு கிளாரிஃபிகேஷன் ஃப்ரம் த ப்ரிஸ்கிரைபர்கிட்ட நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷன் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம டிஸ்பென்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா எரர்ஸ் வந்து நடக்கும். ஓகே, ப்ரெட்னிசோன் லைக் சேம் லைக் அண்ட் லுக் லைக் ட்ரக்ஸ் எல்லாமே. ஓகே, தீஸ் ஆர் ராங் டோஸ் ஆர் டோசேஜ் ஃபார்ம். Next one, contraindicated drug. There are certain drugs which may be contraindicated in a particular disease for particular patients who is allergic to it. For example, corticosteroids are contraindicated in patients having an active peptic ulcer. Penicillin and sulfate drugs are contraindicated to the patients who are allergic to it. Okay, இது எப்படி எப்படின்னா பெப்டிக் அல்சர் உள்ள பேஷண்ட் வந்து கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் ட்ரக்ஸ் வந்து எடுக்கக்கூடாது. பிகாஸ் இட் இஸ் அ கான்ட்ராஇண்டிகேட்டட், பேஷண்ட்டுக்கு வந்து கான்ட்ராஇண்டிகேட்டட் ஆயிரும். அதே மாதிரி அலர்ஜி உள்ள பேஷண்ட் வந்து பெனிசிலின் லைக் ஆம்பிசிலின் அந்த மாதிரி பெனிசிலின் உள்ள ட்ரக், ஆன்டிபயோட்டிக், சல்ஃபேட் ட்ரக்ஸ் அந்த மாதிரி வந்து சல்ஃபடைசன் அந்த மாதிரி சல்ஃபேட் உள்ள ட்ரக்ஸ் எல்லாமே வந்துட்டு அலர்ஜி உள்ள பேஷண்ட் வந்து எடுக்கக்கூடாது. பிகாஸ் இட் இஸ் அ கான்ட்ராஇண்டிகேட்டட். இதுதான் வந்து கான்ட்ராஇண்டிகேட்டட் ட்ரக்ஸ்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகே, there are for example corticosteroids are contraindicated in patients having an active peptic ulcer. Penicillin and sulfate drugs are contraindicated to the patients who are allergic to it. Okay, these are called contraindicated drugs. Next one, synergistic and antagonistic drug. Okay, in synergistic many drugs exhibit the synergism and antagonism when administered in combinations. When two drugs are prescribed together, they tend to increase the activity of each other. Okay, ஒரே ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க ரெண்டு ட்ரக், ஒரே ஆக்ஷன் உள்ள ட்ரக் 2 times வந்து ரெண்டு ட்ரக் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது அதோட ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதுதான் வந்து நம்ம சைனர்ஜிசம் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்பிரின் ஆல்சோ அனல்ஜெசிக் ஆக்டிவிட்டி இருக்குது, பேராசிட்டமாலுக்கும் அனல்ஜெசிக் ஆக்டிவிட்டி இருக்குது. இப்போ நம்ம ரெண்டும் கொடுக்கும்போது அதோட ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, இன்க்ரீசஸ் த அனல்ஜெசிக் ஆக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் amphetamine sulfate 20 mg, ephedrine sulfate 100 mg, syrup to make 100 ml, make a mixture. Antagonistic means which is the opposite actions. Okay, in this prescription there is a combination of two symptomatic drugs which is an additive effect. Additive effect means 1 plus 1. Okay, so there is a need to reduce the dose of each drug. So over drugs ku நம்ம வந்து dose வந்து reduce பண்ணனும். The prescription should be referred back to the prescriber. When two drugs having the opposite pharmacological effects are prescribed together, antagonism occurs. This is called antagonism. For example, acetylsalicylic acid 0.6 gram, probenecid 0.5 gram. Acetylsalicylic acid and probenecid are used in the treatment of gout. However, the combination of these leads to the neutralization. So, refer back the prescription to the prescriber for necessary correction. Correction வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்து டிஸ்பென்ஸ் பண்ணணும். ஓகே, ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம அதில் எரர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதில் ஆன்டோகனிசம் ஆக்ஷன் வந்து நடக்குது, அக்யூர் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரிஸ்கிரைபர் கிட்ட ரிட்டன் பேக் கொடுக்கணும். ஓகே, ரெஃபர் பண்ண சொல்லி கொடுக்கணும். தென் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நெசசரி கரெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து டிஸ்பென்ஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் ஆன்டோகனிஸ்டிக் ட்ரக்னு சொல்கிறாங்க. Okay, synergistic means it increases the activity. Okay, when two drugs are prescribed together with the same action. ஒரே ஆக்ஷன் உள்ள ட்ரக் வந்து 2 drugs நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது அதோட ஆக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், அதோட ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதுதான் சைனர்ஜிசம். antagonism with which is the opposing pharmacological effects. Okay, this called antagonistic drug.
Last one, drug interaction. Effect of one drug is altered by the prior or simultaneous administration of another drug. The drug interactions can be usually corrected by the proper adjustment of dosage if a suspected interaction is detected. For example, tetracycline hydrochloride 250 mg, send 10 capsules. It is an antibiotic drug. Tetracycline, take 1 capsule every 6 hours with the milk. Okay, மில்கில் வந்து கால்சியம் லெவல் இருக்கிறதுனால டெட்ராசைக்ளின் ட்ரக் வந்து நம்ம மில்கோட சேர்த்து எடுக்கக்கூடாது. பிகாஸ் என்னாகும் அப்படின்னா inactivated by the calcium which is present in the milk. So tetracycline capsule should not be taken with milk. In this prescription, therapeutic incompatibility is unintentional. Unintentional means unintentional அப்படின்னா என்னென்னா அந்த ப்ரிஸ்கிரைபருக்கு வந்து இந்த 2 ட்ரக்குக்குள்ளே வந்து இன்கம்பேட்டபிலிட்டி நடக்காது அப்படின்னு தெரிஞ்சு அவங்க வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா அன்இன்டென்ஷனல். ஓகே, இந்த 2 ட்ரக்குக்குள்ளே வந்து இன்கம்பேட்டபிலிட்டி நடக்காது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் அந்த ட்ரக்கை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து அன்இன்டென்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சு பண்ணாங்கன்னா அது இன்டென்ஷனல். ஓகே, ஸோ த ப்ரிஸ்கிரிப்ஷன் மே பி ரிஃபர்ட் பேக் டு த ஃபிசிஷியன் டு சேஞ்ச் த கரெக்ஷன் ஆர் டைரக்ஷன்ஸ். ஓகே, தீஸ் ஆர் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரப்யூட்டிக் இன்கம்பேட்டபிலிட்டி பற்றின டாபிக் வந்து உங்களுக்கு நல்லா கிளாரிஃபிகேஷன் ஆகிருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.